இங்கே வந்து பார்க்கிங் போட்டாச்சு, ஏர்போர்ட்டில் பார்க்கிங் போட்டு இங்கேருந்து ஒரு வியூ. பிஃபோர் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வியூ பார்த்துக்கலாம். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் ஃப்ளைட் தான் இங்கே பார்க்க முடியாது. அந்த பக்கம் இருக்குது. ஸோ அது அப்புறமா போய் பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்க பஸ்ஸு ஓடி சின்ன பஸ். ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் டேக் ஆஃப் பேசஞ்சர் ஏற்றிட்டு இருக்காங்க. பாருங்க ஒரு ஃப்ளைட் அது லேண்ட் ஆயிடுச்சு. மக்களை வெல்கம் பேக் டு வேல்ஸ் அட்வென்ச்சர். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தா பல்லவரம் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேமிலியாக வந்திருக்கோம். செம்ம வெயில் அடித்து பொழகுது. இது பைக் பார்க்கிங் ஏரியா. கார்லாம் போவோம். கேட் போட்டிருக்காங்க. மெட்ரோ காமிக்கிறாரா? ரைட். இப்போ நம்ம இப்படியே போயிட்டு பார்க்கிங் போகணும். இது ஸ்டாஃப் குவார்டர்ஸ். நம்மளுக்கு வழி இல்லை. நம்ம வந்து இப்படியே போனோன்னா எல்லாம் ஒழிக்கும். கேஜெட்ஸ் அது இதுன்னு எல்லாம் கிடைக்கும். ஃபோனு அது இது எல்லாமே பத்திரமா வச்சுங்க. பூச்செடி வாங்கிட்டு போகிறாங்க. நானும் பூச்செடி ஃப்ளவர்லாம் வாங்கணும். பூண்டு உடம்பு நாட்டு கால். இந்த கால் இருக்கா, அது இருக்கா, ரம் இருக்கா, எல்லாம் இருக்குது. நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி செம்ம க்ரௌடு இருக்குது. ஃபுல் க்ரௌடு தான். எல்லாம் க்ரௌடு தான். கூட்டம் தான். ஸ்பீக்கரு, லைட்டு, பொம்மை. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல்னா ஆத்யா ஸ்பெஷல். ஆத்யாவோட சந்தைக்கு விசிட் தான். பல்பு, தவா இருக்குது. செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த டைமில். நம்ம எதுவும் சொல்லிக்க முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் பழைய வீடியோ சொல்லியிருப்பேன். பழைய வீடியோ சொன்ன மாதிரியே ஈவினிங் டைம் ஒரு 6-7 அந்த டைம் வந்தால் ஓகே. ஏன்னா 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த டைமில் போனால் செம்ம பீக்காக இருக்கும். உங்களால் அதிகமாக நின்று கூட பார்க்க முடியாது. செம்ம கூட்டம். அதிகமாக வாங்கவும் முடியாது. பேட்ரி ப்ராடக்ட் இன்றைக்கி இருக்குது. வாஷிங் மிஷின்ஸ் அது இருக்குது. ஜக்கு வாஷிங் மிஷின் தலைவர் எப்படி தூக்கிட்டு வர்றாரு பாருங்களா. இந்த பீரோஸ்லாம் விற்கிறாங்க பாருங்க. பீரோ. இந்த லாரி தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இவங்ககிட்ட நடந்து வர்றவங்களோட இங்கேருந்து சாமான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்க ஃபுல்லாக இருக்காங்க. அது இது வரைக்கும் பாரு. கரும்பு ஜூஸ், சேரு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஏதோ பீரோ, வார்ட்ரூம், கபோர்ட், புக்ஸ் இருக்குது, சின்ன டாய்ஸ் இருக்குது, ஃபியூஸ், கேபிள். கோம் சலங்கான மணி, பழைய காசு அதெல்லாம் இருக்குது. இதோ ட்ரிம்மரு, வாட்சஸ். இந்த ட்ரிம்மர் பத்தியா? ஏசி, மோடமு, செருப்பு, ஃபோனுக்கான பேட்டரி, ஆக்சரிஸு. சூப்பர். இதெல்லாம் வந்து மொபைல் கடையில் வேலை செய்கிறவங்க மெக்கானிக்கு நிறைய யூஸ் ஆகும். நான் அவங்களுக்கான திங்ஸ்லாம் நிறைய இருக்குது. சோபா, இந்த ரேக்கு, இதோ இந்த சோபாஸ், வாட்டர் ஹீட்டர், டம்பிள்ஸு, கடாயி, டிஃபனு,
எல்லோரும் கேட்குற மாதிரி டேபிள் இருக்குது. இந்த டேபிளாக நான் வெளியே கேட்குறப்போ 2000 ரூபாய். நாங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. இன்னும் ஒரு 1000 ரூபாய் பேசி வாங்கலாம். 1000 ரூபாய்க்குள்ளே பேசுறதை பொறுத்து இருக்குது, பார்க்கிங் பொறுத்து இருக்குது. கூட்டு பர்ஃப்யூம் யாரா வாங்க போகிறேன். பாப்பா காரு சோஃபாஸ். இப்போ நம்ம பூஜை மாடத்தோட ரேட்டு கேட்டோம். எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க அறியாமா இதுக்கே பீரோ. இந்த பீரோலாம் லேட் அதிகமாக சொல்லுவாங்க. தெரில, நீங்கள் போய் கேளுங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நல்லா இருக்கு, போய் கேளுங்க. சின்னதாக இருக்கா பூஜை மாடல் கேட்டு. பேட்ரி செட்டு, ஃபேனு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஜங்ஷன் பாக்ஸ். நல்ல பூஜை மாடம். எவ்வளோ தாத்தா அது? பூஜை மாடம் பார்த்தோம். இந்த மாடம் வந்து கிட்டத்தட்ட 2500 ரூபா 2000 ரூபா சொல்கிறேன்னாங்க. இதுவும் அதே தான். அங்கே ஒரு மாடல் ஒன்று இருக்குல்ல, அந்த மாடை வந்து அந்த மாடை ஆமாம் அது 3000 ரூபா சொன்னாங்க. இதெல்லாம் ரேட் அதிகம் மாடம். எஸ் நான் வாங்கலாம். இது நல்லா இருக்குது டிசைன். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா 50 நல்லா இருக்கு. இது 7000 ரூபாய் இந்த பீரோ. போலாமா? பவர் பேங்க் வைக்கிறாங்க. எப்படியா ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது இங்கே வந்தீங்கன்னா வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்துமா ஆட்டோவில் போட்டு போயிட வேண்டியது தான். கரெக்டாக கரெக்டாக எடுத்து போயிடுவாங்க. வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க ஆட்டோ. இது வந்து டஸ்ட்பின், துணி போடுற பேக்ஸ், இது ஸ்கர்டன்ஸ், இது கடிகாரம். கோம்பு உடனே பார்க்குறான். என்ன பார்க்குறம்மா? ஆ கிளாக்கா? அத்தைக்கா? அத்தைக்கு பெருசாக கேட்குமே. போ முன்னாடி போ. சிலிண்டர் மிஷின்ஸ், ஃபேனு, கிச்சனுக்கான ஐட்டம்ஸ். இந்த பேக் ஒர்த்துங்க. இது மாதிரி வாங்குது. ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. 4 பீஸ் 100 ரூபாவா? அம்மா அங்கே பாரு 4 பீஸ் 100 ரூபா துணி. அம்மா மீன் பாருமா, ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு பிளட் பாம்ஸு நல்லா இருக்கு. பிராஸ் ஐட்டம் எவ்வளோ ரேட்டு தெரியுமா? டைம் கிளாக்கு, பிராஸு, அத்தர் நல்லா இருக்கு. சைக்கிளுக்கு தேவையானது சோனி பிராவியா டிவி. எனக்கா கடாயெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமானது சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் மிஷின்ஸ். இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக பேசி வாங்கிக்கலாம். கட்டர் மிஷின்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆயில் போட்டு வச்சுருக்காங்க. மோட்டாரு, போச் இருக்குது, ட்ரில் மிஷின் இருக்குது, ட்ரில் பிட்ஸ் இருக்குது, கேஷ் கவுண்டர் மிஷினு. ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்கன்னா ரேட்டை அது பார்த்து ஒர்க் ஆகுதான்லாம் செக் பண்ணி வாங்கலாம். நம்மளுக்கெல்லாம் தெரியாது. ஸோ அப்படியே பார்த்துட்டு போகிறது தான் நம்ம. இது பாருங்கள், கப் அண்ட் சாசர் கப்பு, இது ஸ்லிப்பரு, சாண்ட்லியர் லைட்டு, மாவு அரைக்கிற மிஷினு, டைலரிங் மிஷினு, கேஸ் ஸ்டவ்வு, ஆரோ ஹோட்டல், அடப்பாவு, இட்லி குண்டான், கடாய் செட்டு. இந்த மசாலா ஐட்டம் வைக்கிறாங்க. இந்த சோம்பு பாருங்களேன், என்ன கலர் எவ்வளோ க்ரீனாக இருக்குது.
ஓ ட்ரில் பிட்ஸா எவ்வளோ சொல்கிறாங்க இதுக்கு சார்ஜர்? ஓ ஓ ட்ரில் பிட்டு கிடையாது, சாரி. இந்த வாட்டர் பம்பு சொல்லுவாங்கள்ல, தண்ணி அடிப்பாங்களே அந்த செட்டு. வந்து விட்டது அவ்வளோ எதிர்பார்த்த கருவாடு, சென்னாங்கண்ணி கருவாடு. கருவாடு கருவாடு क्वालिटी टेंपर ग्लास ला 100 ರೂಪಾಯಿ ಮೊಬೈಲ್ ಬೇಕರ್ ಮೊಬೈಲ್ ಟೆಂಪರ್ ಗ್ಲಾಸ್ ला 50 ಕ್ವಾಲಿಟಿ ಟೆಂಪರ್ ಗ್ಲಾಸ್ ला 100 அது எண்ணெயில போட்டே காணாம போயிடுது. ரொம்ப ஹார்டா இருக்கு லைட் கால். புறம் அருவாதை இல்லை, இதை விட பெரிய அருவா கருப்பு சாமி பார்த்துருக்கோம்ல. இதெல்லாம் என்ன, நாங்கெல்லாம் திருநெல்வேலியில் மதுரைல பார்க்காத அருவாவா? வாங்கிட்டு பாருங்க. ஏதோ ஸ்லாங்கில் அடிச்சு விட்டேன். சோம்பு என்ன கலர் பாருங்களா, இவ்வளோ க்ரீனாக இருக்குமா இல்லை சோம்பெல்லாம்? ஆக்சுவலாக இதில் ஒரு இது இருக்குது, சொல்லாமான்னு தெரில. நம்ம வந்து மசாலா ஐட்டம் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஸோ இன் அண்ட் அவுட்டு அதில் ஒரு சிலது தெரியும். கருவாடு வாங்குறாங்க சொல்கிறேன், வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஒன்றும் போய் பார்த்துட்டு வாங்கிக்கோ. என்னன்னு தெரியல, பார்த்தா சொல்லுங்க. கருவாடு கருவாடு ஈரமாக இருக்குது, அதனால் வாங்கலை. சரி, என்ன டவுட்டு தெரியும் ஒரு சில விஷயத்தில் சொன்னல, அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏலக்காய் வாங்குறோம்னா டேரெக்டாக போயிட்டு ஃபார்மர்கிட்டேருந்து வாங்க முடியாது, ஓகேங்களா? அதெல்லாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏலம் விடுவாங்க. ஏலக்காகன்னு ஒரு ஏல இது இருக்குது, ஒரு அந்த கமிட்டி வந்து ஏழை விடுவாங்க. அந்த ஏலக்காய் வந்து தரம் பிரிப்பாங்க, 6 mm 7 mm 8 mm 10 mmன்ட்டு. அது மாதிரி தரம் பிரித்து அதை வந்து எவ்வளோ ஏலம் போகுது, அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ விலை போகுது அப்படின்ட்டு அதில் ஏலம் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து நிறைய இருக்குது, ஓகேங்களா? டேரெக்டாக வந்து ஃபார்மேட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் இப்போது ஐயப்ப சாமி சீசன்லலாம் அது மாதிரி இது போடுவாங்கள்ல, கடைங்க போடுவாங்கள்ல. அப்போ கேரளா போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போயிட்டு மசாலா ஐட்டம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கியிருக்கிறோம் இப்போ சன்னாக்கொன்னி கவர், அப்புறம் இந்த கரோடு வாங்கியிருக்கோம், வாழைக்கரோடு அதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ நான் என்ன சொல்லி தரேன்னா, இது மாதிரி அங்கே விற்பாங்க, அந்த மசாலா ஐட்டம்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ சீசன் முடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வியாபாரிங்க வந்து இதை வந்து கம்மி ரேட்டில் விற்றுருவாங்க அந்த மசாலா ஐட்டம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பவுட்ரு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, க்ரீன் பவுடர் இதில் அதெல்லாம் வந்து பவுட்ரு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கம்மி ரேட்டு கிடைக்கும், ரொம்ப அடிமாட்டு கம்மி ரேட்டுக்கு சோம்பு அதெல்லாம் கிடைக்கும், சோம்பு மிளகு அதெல்லாம் ஒரு மாதிரி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கடையில் வைப்பாங்க. வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர், எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வியாபாரம் பண்ணோம் ஆனால் கம்மியாக வந்து லாபம் அதிகமாக வரணும், கம்மியாக போட்டு லாபம் அதிகமாக வரணும்னுவாங்கள்ல, அது மாதிரி டைம்லாம் வந்து அது மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நம்ம இங்கே பார்ப்போம். பஸ் இருக்குது, கடாய் இருக்குது, அரிசி பொரி லிக்விட். ஆனால் இதில் ஒரு ரைட் என்னன்னா, இங்கே வரவங்க வந்து எக்ஸ்பிரி டேட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் ஒரு டேட் இருக்கும், ஆனால் அது எக்ஸ்பிரி டேட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பிரி டேட்டு பார்த்து வாங்குறது நல்லது, மை சஜஷன். பல்காக வாங்குறது இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு போகக்கூடாது. அது பாய் வந்து அன்றைக்கி ஒருத்தர இங்கே தான் கேட்டோம், 300 ரூபா சொன்னாங்க. 700 ரூபாய் கிட்ட. இது ட்ரிம்மரு, யூஎஸ்பி ஹெட்செட்டு, சார்ஜரு. ஹெட்செட் பர்றா, வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறியா? இது கேட்டு பார்ப்போம். ரவுண்டு போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். இதை பாருங்க, ஜார்ஜ். கரும்பு ஜூஸ் பேசி வாங்கணும்பா இங்கெல்லாம். வா 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 வா. இளநீர்
அம்மா இளநீ சாப்பிட்றியா? இளநீ சாப்பிட்றியா? அந்த பக்கம் இது பெஸ்ட் மார்க்கெட். இளநீ இருக்கு, பிரண்டை இருக்கு. என்கிட்ட பிரண்டை வாங்குவாங்க பாருங்களேன் இப்போ.